வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 6th சாப்டர் ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஃப்ராக்ஷனில் எக்ஸசைஸ் 6.1ல் 4th சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் அ மினிட் இஸ் 23 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் என்ன ஃப்ராக்ஷன் கேட்டிருக்கிறாங்கன்னா ஒரு மினிட்டுக்கு 23 செகண்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஓகேவா? அப்போ 1 மினிட் அப்படின்னா என் மினிட்னா என்னது 60 இல்லையா? 23 செகண்ட்ஸ் 23 செகண்ட். ஸோ 23/60 23 அவுட் ஆஃப் 60ன்னு எழுதணும். ஃப்ராக்ஷன் என்ன எழுதணும்? ஆன்சர் 23 அவுட் ஆஃப் 60. அடுத்து வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ டசன் இஸ் 5. டசன்னா என்ன நம்மளுக்கு தெரியும்? டசன்னா 12ன்னு தெரியும். என் மினிட்னா 16 பார்த்தோம், டசன்னா 12. அப்போ 5 அவுட் ஆஃப் 12 வரும். அப்போ என்ன வரும்? 5/12. 5/12. What fraction of a dozen is 5? அப்படின்னா 5/12 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ 6th சம் பாருங்கள். ரைட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 2 to 20. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தம் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? புரியுதா இங்கே? அப்போ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து இது வரைக்குமா? 20 வரைக்கும். ஃபஸ்ட்டு ரைட் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்களா? ஸோ ரைட் பண்ணுறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 வரைக்கும் ரைட் த நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதியாச்சு. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தம் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். இதில் ப்ரைம் நம்பர்ஸ்க்கான ஃப்ராக்ஷன்ஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை நம்பர் நம்மளுக்கு இப்போ தெரியணும். 20 நம்பர் இல்லை, நம்ம 2 to 20 எழுதுனால 19 நம்பர் இருக்கும். ஓகேவா? கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 19 நம்பர் இருக்கும். ஓகேவா? டோட்டல் நம்பர் 19. இதில் என்னென்னு பண்ண சொல்லியிருக்காங்க? ஃப்ராக்ஷன் என்ன ஃப்ராக்ஷன்? ஃப்ராக்ஷன் ஆஃப் தம் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமில்ல? ப்ரைம் நம்பர்ஸ்னால் அதுக்கு டிவிசிபிளே இருக்காது. அந்த ஒரு நம்பரும் அதே நம்பர் மட்டும்தான். நம்பர் 1ம் என்ன நம்பரோ அந்த ப்ரைம் நம்பர் மட்டும்தான் வரும். என்னது டிவிசிபிளாக வரும். வேறு எந்த டேபிள்ஸ்லேயும் அது வராது. ஓகேவா? அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் என்னது ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் என்னது 2 3. இப்போ 2 வந்து வேறு டேபிளில் வருமா? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், அவ்வளோதான். வேறு எந்த டேபிளையும் வராது. 3 அதே மாதிரி 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், வேறு எதுலேயும் வராது. இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 2 டேபிள்லேயும் வரும். ஆமாவா? அப்போ இது ப்ரைம் நம்பர் இல்லை. 5 பார்த்தீங்கன்னா 1 டேபிள்லையும் அந்த டேபிள்லையும் மட்டும்தான் வரும், 5 டேபிளில் மட்டும்தான் வரும். இப்போ 6 அப்படி இல்லை. 7 இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். 2 3 5 7. அடுத்து நெக்ஸ்ட் 11 13 17 19 அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் என்னது ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் என்னன்னு சொன்னேன்? 19 இல்லையா? டோட்டல் நம்பர் 19. 8 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 8/19 தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ சம் 7 பாருங்கள். வாட் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் பிக்கர் 1/3 ஆஃப் 24 அல்லது ஆர் 1/4 ஆஃப் 36. இது ரெண்டில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆஃப்ன்றது என்னதுன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இப்போ 1/3 ஆஃப் 24 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1/3 × 24. 1 3 is 3, 8 3s are 24. ஸோ 1/8 is 8ன்ற நம்பர். திருப்பி 1/4 ஆஃப் 36 பாருங்கள். 1/4 × 36. 1 4 is 4, 9 4s are 36. ஸோ 1 9 is 9. அப்போ இங்கே 9. எது பிக்கர்? 1 9 தான் பெருசு. ஸோ 1/4 ஆஃப் 36 இஸ் பிக்கர் அப்படின்னு எழுதிடணும். புரியுதா உங்களுக்கு? இப்படி பார்த்தோன்னே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டு கடையில் மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதில் எது பெருசு சிறுசுன்னு பார்த்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். 7th சம் ஓகேவா? வாங்க இப்போ 8th சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்கள். அனு மேட் அ பொக்கே வித் 32 ஃப்ளார்ஸ். 32 ஃப்ளார்ஸ் வச்சு அனு வந்து ஒரு பொக்கே செய்கிறா. அவுட் ஆஃப் விச் 15 வேர் ரோசஸ். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஃப்ளார்ஸ் வேர் ரோசஸ். என்ன சொல்லி அப்போ நம்ம இதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் ரோசஸ் இஸ் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஃப்ளார் வேர் ரோசஸ். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ரோசஸ் இஸ்ன்னு எழுதிட்டு டோட்டல் ஃப்ளார் எவ்வளவு? 32. 32ல் என்னது 15. ஸோ 15 அவுட் ஆஃப் 32ன்னு எழுதிடணும். 15 / 32 அப்படி எழுதி முடிச்சிடணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு?
என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். இது சிம்பிளான சம் தான். புரியுதான்னு பாருங்கள். இப்போ 9th சம் பாருங்கள். தேர் ஆர் 20 புக்ஸ் இன் அ ரேக். ஒரு ரேக்கில் 20 புக் இருக்குது. அதில் 11 ஆர் நாவல்ஸ். ஓகேவா? 11 புக் வந்து நாவல்ஸ் அண்ட் ரிமைனிங் ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ். மிச்சம் இருக்கிறது ஷார்ட் ஸ்டோரிஸ். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த புக்ஸ் ஆர் நாவல்ஸ் நெக்ஸ்ட் அண்டு வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 20, நம்பர் ஆஃப் நாவல்ஸ் வந்து 11. ஸோ ரிமைண்ட் இருக்கிறது ஷார்ட் ஸ்டோரிஸ்னு பார்த்தோமா? அப்போ நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் எவ்வளவு? 20 - 11 = 9 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் நாவல்ஸ் என்னது? 11/20. அதாவது 20 புக்கில் 11 புக் நாவல்ஸ் இல்லையா? அப்போ 11/20 வரும். 11/20. ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் 9/20. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எழுதணும் நம்ம. இப்போ உங்களுக்கு ஃப்ராக்ஷன், அதாவது ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருக்கிறத உங்களால் ஃப்ராக்ஷனில் எழுத தெரியுதா? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நம்மளுக்கு கொஷினாக இருக்குது. இப்போ 10th சம் பார்க்கலாம். நீரஜ் அண்ட் ஹிஸ் 6 ஃப்ரெண்ட்ஸ் went for a picnic. Neeraj packed half a dozen of stuffed buns for the picnic. If they shared the buns equally, what fraction of a bun did each of them get? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நீரஜ் வந்து அவரோட ஃப்ரெண்டு 6 பேரோட சேர்ந்து பிக்னிக் போகிறாராம். அங்கே வந்து அவர் என்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு? பேக்டு. அவர் என்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு? 1/2 டசன் பன்னு, ஸ்டஃப்டு பன்ஸ். ஓகேவா? எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அதை எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். ஆனால் மொத்தம் இருக்கிறது எத்தனை பேர்? நீரஜும் அவர் ஃப்ரெண்டோடு சேர்த்து 7 பேர். கொண்டு போயிருக்க பன்னு வந்து 1/2 டசன்னா என்னது? 6 பன்னு. புரியுது அவங்களுக்கு? ஒரு டசனுக்கு 12. ஆஃப்னா இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டஃப்டு பன்ஸ் தட் நீரஜ் பேக்கரி இஸ் 1/2 × 12. டசனுக்கு வந்து 12. அப்போ 1/2 6 2 சார் 12ன்னு சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஸோ 6 பன்ஸ். ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நீரஜும் அவரோட ஃப்ரெண்டு 6 பேரும். அப்போ 7 பேர். ஸோ 7 பேர். அப்போ ஈச் ஃப்ரெண்ட்ஸ் வில் கெட் எவ்வளோ வரும்? 6/7 வரும். 6/7 பன்ஸ்ன்னு வரும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக எழுதணும் இல்லை, நம்மளை ஃப்ராக்ஷனில் தானே கொஷின் கேட்டிருக்கிறாங்க. 6/7 பன்ஸ். இதை நம்மளுக்கு எழுத தெரியுதா அப்படின்றதான் கொஷினை. திரும்ப ரீவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 11th சம் பாருங்கள். தேர் ஆர் 25 கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ். 3/5 ஆஃப் தம் have taken Hindi as an additional subject. How many girls have taken Hindi as an additional subject ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிளாஸில் 25 பேர் இருக்கிறாங்க, 25 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. 25 கேர்ள்ஸில் 3/5 வந்து 5 கேர்ள்ஸ் மட்டும் ஹிந்தி வந்து ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்டாக படிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை கேர்ள்ஸ் படிக்கிறாங்க? இப்போ ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. எப்போவுமே வந்து ஃப்ராக்ஷன் கொடுக்காம இப்போ 25 பேரில் 10 பேர் வந்து ஹிந்தி படிக்கிறாங்க, இதை ஃப்ராக்ஷனில் எழுதுங்கன்னு நம்மளை சொல்லுவாங்க. அப்போ நம்ம 10/25ன்னு எழுதுவோம். இப்போ நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க, எத்தனை பர்சன் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, எத்தனை கேர்ள்ஸ் வந்து ஹிந்தி படிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க, நம்பர் கேட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? கொஸ்டினை நல்லா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் வந்து 25. ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேர்ள்ஸ் டேக்கன் ஹிந்தி 3/5. ஓகேவா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டேக்கன் ஹிந்தின்னு எடுத்துக்கணும். 25 × 3/5ன்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 5 5s are 25, 1 5 is 5, 5 5s are 25, 5 3s are 15. அப்போ 15 கேர்ள்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது பார்த்தீங்கன்னா 15 கேர்ள்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? ஹிந்தி கற்றுக்குறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் சரியான்னு பார்க்கணும்ல. அப்போ 15 பேர் தான் ஹிந்தி கற்றுக்குறாங்க. 25 பேரில் 15 பேர் ஹிந்தி கற்றுக்குறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 3 5s are 15, 5 5s are 25ன்னு 3/5. அந்த ஹிந்தியோட ஃப்ராக்ஷன் வந்துருச்சா நம்மளுக்கு கரெக்டாக? 3/5ன்னு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. நம்மளால் இப்படி ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கிற முடியும். இந்த மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக ஃபாஸ்டராக உங்களால் சம்ஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ண முடியும். தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.